ஆளுநர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெரியார் பல்கலைக்கழகம் எதிரே கருப்பு கொடியுடன் அரசியல் கட்சியினர் பல்வேறு அமைப்பினர் திரண்டு உள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் சொல்ல கேட்கலாம். தமிழ்ச்செல்வன் வணக்கம். எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? விவரங்கள் என்ன? சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்க தமிழக ஆளுநர் RN ரவி வருகை தருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி காட்டும் ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதற்காக திமுக மாணவர் அணி, திராவிடர் மாணவர் கழகம், இந்திய மாணவர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த ஏராளமானோர் பெரியார் பல்கலைக்கழகம் முன்பாக கருப்பு கொடியுடன் திரண்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர் 300க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதற்காக தயார் நிலையில் உள்ளார்கள். இந்த நிலையில் பெரியார் பல்கலைக்கழகத்திற்குள் சிண்டிகேட் நிர்வாகிகளுடன் தமிழக ஆளுநர் RN ரவி ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். பெரியார் பல்கலைக்கழக முறைகேடு தொடர்பாக இந்த விசாரணையும் நடத்தப்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிலையில் ஆளுநர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 300க்கும் மேற்பட்டோர் கருப்பு கொடியுடன் போராட்டத்தில் ஈடுபட காத்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினு சொல்லலாம். இதன் காரணமாக சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திற்குள் 10 அடிக்கு ஒரு காவலர் என்ற விதத்தில் பாதுகாப்பு பணியில் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இது போன்று போராட்டம் நடைபெறும் இடத்திற்கு 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் தடுப்புகள் அமைத்து போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் உள்ளே நுழையாமல் இருப்பதற்காக தடுப்புகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் காமலாபுரம் விமான நிலையத்திலிருந்து தமிழக ஆளுநர் RN ரவி சாலை பயணமாக பெரியார் பல்கலைக்கழகம் வரை செல்லும் சாலை முழுவதும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் மற்றும் பெரியார் பல்கலைக்கழகம் செல்லும் சாலைகள் முழுவதுமே தற்பொழுது பரபரப்பாக காட்சியளிச்சிருக்குன்னு சொல்லலாம். இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஜெகநாதன் மீது தனியார் நிறுவனம் ஆரம்பித்து முறைகேடில் ஈடுபட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு நிபந்தனை அடிப்படையில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் பேராசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் தனியார் நிறுவன நிர்வாகிகள் உள்ளிட்டோரிடம் சேலம் கருப்பூர் காவல்துறையினர் சமன் அனுப்பி விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த நிலையில் பெரியார் பல்கலைக்கழகத்திற்குள் தற்பொழுது தமிழ் துறை, கணினி அறிவியல் துறை உள்ளிட்ட 6 இடங்களில் சோதனையானது துவங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக பெரியார் பல்கலைக்கழகத்தில் உள்ள துணைவேந்தர் அலுவலகம், வீடு உள்ளிட்ட 6 இடங்களில் சோதனை நடைபெற்ற நிலையில் தற்பொழுது 2ஆம் கட்டமாக சோதனை துவங்கி நடைபெற்று வருகிறது. மேலும் ஆளுநர் வருகை தரும் நிலையில் தற்பொழுது காவல்துறையினர் தற்பொழுது பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பாக அந்த அலுவலகங்கள் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு இருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும் சொல்லலாம். முழு விவரங்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.